ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு காலையில் ரொம்ப லேட்டாக தான் நானே எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே இவனை போய் பார்க்க போயிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. நொசன்னு இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இவனை திறந்து விடலாம் அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சி ஒரு 10 மணி இருக்கும். அப்போ தான் நானே எந்திரிச்சேன்னா, ஸோ எந்திரிச்சு அப்படியே போய் இவனை திறந்து விட்டேன். ஆள் ரொம்ப செல்லமாக நம்ம கூட வந்து அட்டாச் ஆகிட்டான். அட்டாச் ஆகிட்டு இவனை அப்படியே தூக்கிட்டு அப்படியே கொஞ்சம் மாடிக்கு போயிட்டு இவனை கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி விடலாமே அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ண விட்டுட்டேன். ஸோ இன்னும் நான் அவனை வந்து பைக்கில் கூட்டு போனதே கிடையாது எங்கேயுமேமோ. பைக்கில் கூட்டு போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கூட்டு போகணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திடீர்னு இவன் பறக்க ஆரம்பிச்சிருவான். பறந்தானா இவனுக்கு ஆக்சிடென்ட் நடக்க ரொம்பவுமே சான்ஸ் இருக்குது. ஸோ பைக்கில் போகும்போது நம்ம ப்ரைவேட் ரோடாக கொண்டு போகணும். கூட ஒரு யாராச்சும் கூட ஹெல்ப்புக்கு யாராவது ஒருத்தவங்கள வச்சுக்கணும். ஏன்னா இவன் எப்போனாலும் நம்மகிட்டேருந்து லீவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஹெல்ப்புக்கு ஒருத்தால வச்சுக்கிட்டு நம்ம பைக்கில் கூட்டு போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நம்ம இன்னும் இவனுக்கு நேமே வைக்கலையே அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஸ்பார்க்கு கிடச்சிச்சு. இவனுக்கு நேம் வச்சிடலாம். நேம் வைக்கணும், அது உனக்கு தெரியுமா? அவனுக்கு நான் நேமே வைக்கல. கூடிய சீக்கிரம் இவனுக்கு அந்த நேமையும் வைக்கணும் நம்ம. ஏன்னா இன்னும் வளர்ந்துட்டான். இன்னும் இப்போலேருந்தே நம்ம கூப்பிட்டா தான் நம்ம நேம் வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால இன்னும் ஒரு 2 days 3 daysக்குள்ளே நம்ம நேம் வச்சிடணும் அப்படின்னு ஒரு பிளான்லேயே இருக்கிறேன். நானும் நேம் யோசிச்சிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது நேம் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்ஸ்டாவில் போட்டுட்டு உனக்கு அம்மா வந்திருக்கு, அதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ஒரு சைடு மட்டும் இருக்குது, பட் உனக்கு அதுவாக சரியாயிடும்னு நினைக்கிறேன். பட் என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் நம்மளும் கேர் எடுத்து பார்க்கணும்ல. ஸோ இன்றைக்கி குளிப்பாட்டலாமா எனக்கு தோணுச்சு. கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல அப்படின்னு இன்றைக்கி குளிக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுன உடனே நான் அவனை வந்து கீழே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போச்சு. ஸோ அதே மாதிரி கிளைமேட்டுமே செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி. ரெய்னி கிளைமேட், சன்னு இல்லை. பட் இவன் இப்போ பார்க்க ரொம்ப அழகாக வேறு இருக்கிறான். கண்ணே பற்றும் போல் சுற்றி போட்டுடலாம் போல் இருந்துச்சு. அப்படியே தூக்கிட்டு நான் கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டு இவனுக்கு தண்ணி வைக்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாப்புல. ஸோ 2 பேரும் ஒரே கலரில் இருக்காங்க, சேம் டு யூ மணி. பட் 2 பேரும் பயந்துகிட்டே இருக்கிறானுங்க. இவனை பார்த்து அவன் பயப்படுறான், அவனை பார்த்து இவன் பயப்படுறான். அந்த ஆட்டுக்குட்டிக்கு நீங்கள் ஏதாவது நேம் வைக்கணும்னு இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்ன நேம் வைக்கலாம் அப்படின்ட்டு. அது ஒரு ஃபீமேல், ஓகே. இவன் வந்து மேல். இவனுக்கு வந்து நேம் வைக்கணும், கண்டிப்பாக வச்சே ஆகணும். அப்போ தான் இவனை வந்து நம்ம கூப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கிறோம். கொஞ்சம் அப்படியே கூப்பிட்டேன். அவன் ஃபுட் வேணும்னே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அப்படியே நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி வச்சுட்டு இறங்கடா உள்ள அப்படின்னு உள்ளே தூக்கி விட்டுட்டேன். ஸோ அவனுக்கு கிளைமேட் செட் ஆகிக்கிச்சு. நான் குளிடா அப்படின்னு சொன்ன உடனே ஆள் குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி அழகாக குளிக்கிறான் பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் குளிக்க ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் நேரத்துலையுமோ. சொன்னோடனே குளிச்சிட்டே இருக்கிறாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தண்ணியை மேலே ஊற்றி விட்டேன். ஆள் அப்படியே குளிக்க உட்காந்துட்டான். ரியோ குளி. ஐயோ ரியோன்னு வருது என் வாயில். குளி இந்தா. நானும் தண்ணியை எடுத்து மேலே ஊற்றின்னு இருக்கிறேன். குளிக்கிறானா இல்லையான்னு பாருங்களேன். ஆள் 2 டைம் தான் குளித்தான். அப்புறம் அவனே வெளியே வந்துட்டான். அங்கேருந்து ஆடு பார்த்துட்டே இருந்துச்சுங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படின்றத. என்னதான் இருந்தாலும் நம்ம சேனலை வந்து குட்டீஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. நிறைய பேர் பார்த்துட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு ட்ரெயின் பண்ண வேணாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுதேன். இப்போதைக்கு குட்டீஸ் யாருமே ட்ரெயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கெயின் பண்ணிக்கோங்க. மித்தபடி இப்போதைக்கு ட்ரெயின் பண்ணாதீங்க. இப்படிலாம் ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா மட்டுமே நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டெய்லியுமே நம்ம ஒரு விளாக் மாதிரி போடலாமா அப்படின்றது என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் நம்ம ஒரு வீடியோ ஒன்று வச்சு விளாக் மாதிரி போடலாம் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இவன் அப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு ஆள் வெளியே போயிட்டாப்புல. விட்றா என்னை ஆளை விட்றா அப்படின்ட்டு வெளியே போயிட்டான். அவ்வளோதான். உனக்கு ஃபுட் கொடுக்கணுமேன்ட்டு நான் வந்து அப்படியே உட்காந்துட்டேன். துண்டு வச்சு இவனுக்கு ஃபஸ்ட்டு துவட்டி விடணும் இல்லையா? ஸோ அதை தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இவனை உட்கார வச்சு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக துவட்டி விட்டேன். துவட்டணும்லாம் அவசியம் கிடையாது. எந்த ஒரு பேடுமே அதுவாக ஈஸியாக காஞ்சிரும். பட் இருந்தாலும் இவன் ரொம்ப சிக்கன்றதுனால நான் லைட்டாக துவட்டி விட்டேன். வீட்டுக்குள்ளே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. வண்டியில் ஏறி உட்கார வச்சேன் இவனை. வண்டியில் ஏறி உட்கார வச்ச உடனே ஆள் புதுசாக பார்த்தான். ஏன்னா இவனுக்கு ஃபஸ்ட் டைம் இல்லையா பட் பைக்கில் போகிறதுன்றது. ஆள் அப்படியே பயந்துகிட்டே உட்காந்துட்டே இருந்தான். எப்படா கிளம்புவ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு போல் அவனுக்கு. ஆனால் வெளியே கூட்டு போகும்போது நமக்கு வந்து பெரிய ஒரு தொல்லை என்ன அப்படின்னா அந்த நாய் தொல்லை. ஏன்னா கீழே வந்து புறா விழுந்துச்சு அப்படின்னா அந்த நாய் வந்து ஈஸியாக வந்து ஹண்டிங் பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரி பைரிங்க தொல்லையும் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே பைக்கை ஓட்ட ஆரம்பித்தேன். அப்படியே வந்து அவனும் செல்லப்பிள்ளை மாதிரி அலைக்காக உட்காந்துக்கிட்டாங்க.
வீடியோ எடுக்கிறதுலாம் அண்ணா தான் எடுத்தாங்க. ஸோ வந்து இவனை பார்த்து பத்திரமா போயாச்சு. அவனும் உட்காந்துட்டே வந்தான், செம்மட்டா அப்படியே உட்காந்துட்டே வந்தான். திரும்பி என் மடியில் உட்காந்துட்டான். அப்புறம் அவனை பிடிச்சி திரும்பி அங்கே விட்டுட்டு இவனை அப்படியே பைக்கில் உட்கார வச்சுட்டு நான் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டு வர்றானா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். வாடா வா. இவனை கீழே இறக்கி விட்டுட்டு நடக்கும்போது தான் கூடயே வாரான். ஆனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பறக்கிறான் இல்லையா. ஸோ இன்னும் விங்ஸ் இன்னும் நல்லாவே வளரலை, க்ரோத் ஆகலை. இன்னும் ஒரு 3 days ஆர் 4 days ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பறக்க ஆரம்பிச்சிருவான்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக பறக்க ஆரம்பிச்சிருவான் ஆள். அப்படியே கூப்பிட வந்தான். எனக்கு பக்கவே அப்படியே ரியோ பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ரியோ வந்து நம்ம கூட ரொம்ப க்ளோஸ்ன்றது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ரியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கீழே ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ண பேர்டு ரியோ தான். ரியோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருமே கிடையாதுன்ற மாதிரி இருந்துச்சு. லியா, ரியோ, ஆரன் அப்படின்னு நம்ம சேனலில் நிறையா பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ரியோவும் லியாவும் வந்து ஸ்பெஷல். வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஒரு வழியா அப்படியே வந்துட்டான் கூடையே. இறக்கூடு அப்படின்னு அப்படியே வந்துட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இவன் கூடயே வரானா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காண்டி அவனும் கூடயே வந்தாங்க. சமத்தா வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டே நான் போனேன். ஸோ அவனும் நல்லா கூடயே வந்தான். எங்கே போனாலும் வந்தாலும் பின்னாடி போ அப்படின்னு சொன்னால் பின்னாடி போகிறான். இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் ஸ்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் முக்கியமான ஸ்டேஜும் கூட. இந்த சமயத்தில் நம்ம வந்து இவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ட்ரைனிங் பேடை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். ஹோமர் கர்ணையை வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரெயின் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து நார்மல் பிஜிஎன். இது வந்து நம்ம கூடயே இருக்கிற மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. இது ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான். இதுக்கிட்ட இருந்து அன்கண்டிஷ்னல் லவ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அது கொடுக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாட்டாலும் சம்டைம்ஸ் அது மிஸ் ஆயிடுச்சுனா தான் நமக்கு வந்து ரொம்ப அழுகையே வந்துடும். ஏன்னா இவ்வளோ நாள் கூடயே இருந்த ஒருத்தன் இல்லைன்றப்போ எப்படி இருக்குன்ற பெயின் வந்து பிஜிஎன் லவர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் வந்து புறாவை வந்து ஒரு புறாவை பார்க்குறது கிடையாது. அது வந்து ஒரு பர்சனாக பார்த்து அது வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை நம்ம ஏற்றுக்கிறோம். அது வந்து அந்த மென்டாலிட்டி வந்து நம்ம பிஜிஎன் லவர்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம சேனலில் நான் திரும்பியும் சொல்கிறேன், நம்ம குட்டீஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ப்ளீஸ் ட்ரை பண்ணாதீங்க. ஏன் ட்ரை பண்ண வேணாம் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ வளர்த்துருவீங்க. வளர்த்து முடிச்சுட்டு ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அது கொண்டு போய் விடுன்றது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே அதை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். அது வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகிருக்கணும். மேக்ஸிமம் நம்ம சேனலில் பார்க்குறது வந்து 16 to 18 ஏஜுக்குள்ளே உள்ளவங்க தான் பார்க்குறீங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது இப்போ போக. நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரியோ த பிஜிஎன் நீங்கள் அதில் இன்ஸ்டாவில் போட்டாலே நம்ம சேனல் வந்து வரும். அதில் வந்து நான் வந்து இப்படி ட்ரெயின் பண்ணுறதை நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் போட மாட்டேன். ஸோ ஒரு மியூசிக் போட்டு நான் வாட்டா போட்டுருவேன். பட் நம்ம யூடியூப் சேனலில் வந்து நான் எப்படி ட்ரெயின் பண்ணுறேன் எல்லாமே வந்து நான் வந்து பக்காவாக போட்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் அவனை வந்து நான் கீழே விட்டுட்டு என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்றத க்யூட்டாக கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோலாம் நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்கலாம். ஆள் அப்படியே விங்ஸாக எடுத்து விட்டுட்டு இருந்தான். அப்படியே நீட்டாக அந்த குளித்தது ஃபுல்லாமே இப்போ தான் காய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் போடணுமா எந்த மாதிரி போட அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.